சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருந்து வந்த பொன்முடி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது. அதற்கு காரணம் சமீபத்தில் குறிப்பிட்ட சமூகத்தின் மீது எதிரான சர்ச்சையில் சிக்கியதால் அவரது பதவி, அதாவது வனத்துறை அமைச்சர் பதவி சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களால் பறிக்கப்பட்டது. இப்படி அவருடைய பதவி பறிக்கப்பட்ட பின்பு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பலமுறை அவர் முயற்சி செய்தார். ஆனால் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை சந்திப்பதை நிராகரித்து விட்டார். பொன்முடி அவர்கள் கலைஞர் காலத்திலிருந்தே கூட இருந்துட்டு வரவர். அவர் ஒரு முக்கியமான நிர்வாகி. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி பண்ணது, அதுவும் ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணது துரோகம் என்று தான் சொல்லப்படுது. மேலும் சமீபத்தில் நேற்று முளைச்ச காளானுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு என்று விமர்சனம் செய்யப்பட்டது. ஆனால் பொன்முடி அவர்கள் தான் ஓடோடி சென்று துணை முதல்வர் பதவிக்கு அனுபவம் முக்கியம் கிடையாது, அவர் இளையவராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் இந்த துணை முதல்வர் பதவிக்கு ஏற்றவர் தான் என சொல்லி அனைவரையும் சமாதானப்படுத்தி அவரை துணை முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினார். இப்படி பல வேலைகளில் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்திருக்காரு பொன்முடி. ஆனால் கடைசியில் இப்படி பொன்முடியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க திமுக. இதனால் அதிமுக பக்கம் பொன்முடி போய் சேர போகிறதா ஒரு சின்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பதவிகளும் பொன்முடிக்கு வழங்கப்பட போவதா ஒரு தகவல்கள் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியடைந்தால் கண்டிப்பாக பொன்முடிக்கு முக்கியமான உயர் பதவிகள் தரப்படலாம் என பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொன்முடி மற்றும் அவரை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் அனைவரையும் கூண்டோடு சேர்ந்து அதிமுகவில் இணைய போகிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. பொன்முடி ஏன் அதிமுகவில் இணைய வேண்டும், அவர் வேறு ஏதாவது கட்சியில் இணையலாமே அப்படின்னு கேள்விக்குறியாக நம்ம கேள்விகளை எழுப்பினா கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் மேலே அமலாக்கத்துறை ஒரு கண்ணு வச்சுருக்காங்களாம். இதனால் பொன்முடியை தூக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவரோட மனைவி விசாலட்சியும் தூக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதிலிருந்தெல்லாம் தப்பிக்க தான் அதிமுகவில் போய் சேர போகிறாரு பொன்முடி என இப்போ பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட்டுருக்கு. இது இருக்கிற பிரச்சனையில் இது இப்போ மிக பெரும் தலைவலியாக மாறி இருக்குது.